வணக்கம் அன்புநேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்குதுன்னா, இது எல்லாமே கேட்டது நீங்கள் தான். நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை தான் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். இன்று உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்க்கக்கூடிய சுக துக்கம் அனைத்தும் ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் ஈர்த்த ஈர்ப்பு விதிகள் தான் இன்றைக்கி இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. நீங்கள் எடுத்த முடிவுகள், நீங்கள் பேசின வார்த்தைகள், நீங்கள் செய்த செயல்கள், இது எல்லாத்தினுடைய விளைவுகளாக தான் இன்றைக்கி நம்ம லைஃப்பில் பார்க்கக்கூடிய நல்லது கெட்டதும் அமைஞ்சிருக்கு. இதை புரிந்து கொண்ட நபர்கள் ஒரு மனதில் ஒரு தெளிவு பிறந்து ஒரு ஞானி போல் அவர்களுடைய வாழ்க்கையை தெளிவாக அமைச்சுக்குவாங்க. பல உண்மைகளை புரிஞ்சுக்குவாங்க. நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான தேடல் அவர்களிடம் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அதாவது தேடல் என்பதற்கு இங்கே முடிவே இல்லை. இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ வயசானாலும் சரி, மனிதனுடைய தேடல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தேடல் தான் இன்றைக்கி உலகத்தில் பார்க்கக்கூடிய மாற்றங்கள், உலகில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள், உலகில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கான காரணம் என்னென்னா, அதை மனிதன் தேடி இருக்கான். அந்த தேடினால் தான் இன்றைக்கி அதெல்லாமே நடந்திருக்கு. இங்கே வெறும் ஜோதிட கணிப்புகள், கிரகங்களுடைய பலன்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல், நடைமுறையில் இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகுது, இந்த கிரகநிலைகள் பலன்கள் ஒரு மனிதனுக்கு வரும்போது அதை எப்படி அவன் ரியல் லைஃப்பில் அதை ஃபேஸ் பண்ணுறான், எப்படியெல்லாம் அதை யோசிக்கிறான் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பொறுத்து தான் அவனுடைய வாழ்க்கையும் அமையுது. அந்த வகையில் இந்த பதிவு ஒரே வீட்டில் மீனம் மற்றும் மகரம் இந்த 2 ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா, மீன ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றத்தை பார்ப்பாங்க, என்னெல்லாம் அங்கே ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற ஒரு அற்புதமான கணிப்புகளை வேறு எங்கும் கிடைக்காத அரிய தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம கொடுப்பதற்கான நோக்கம் என்னென்னா, பதிவை பார்க்கும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறிடணும். நீங்கள் எங்கே போய் நின்னாலும் சரி, அங்கே உள்ள நல்லது உங்களை தேடி வரணும். அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நண்பர்கள், சொந்த பந்தங்கள்னு சொல்லி எல்லா விதத்திலும் எது நல்லதாக இருக்கோ அது உங்கள் பக்கத்தில் வரணும். எதெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கோ, எதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நடிச்சிட்ருக்கோ, எதெல்லாம் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்குதோ அதெல்லாம் உங்கள் பக்கத்திலே அண்டவே கூடாது. உங்களை விட்டு விலகி போயிடணும். அதற்காக தான் இத்தனை கணிப்புகளும் இத்தனை பதிவுகளும். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதர்கள்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சுன்னா, இந்த பார்த்தவர்களுக்கு எல்லாருக்குமே இதற்கான மாற்றங்கள் கிடைச்சிட்ருக்கு. எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு இருக்கீங்க. அதே போல் தான் நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலுமே நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். இதை நான் தயாரிக்கும் போதே எனக்கு தெரியும், இதை வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும்னு. அதே எண்ணத்தோடைய அந்த நல்ல எண்ணங்களை விதைச்சு தான் இதையும் நம்ம தயாரித்தோம். அப்போ வாங்கினவங்களுக்கு நல்லது நடக்காமல் இருக்குமா? இதில் இடம்பெற்றுள்ள மூலிகைகள் வெண்கடுகு, நாய்க்கடுகு, வெட்டிவேர், குங்குளியம், வில்வேலைப்பொடி, வேப்ப இலைப்பொடி, அருகம்புல் பொடி, மருதாணி விதை, பால் சாம்பிராணி, கிராம்பு, ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இவை அனைத்தும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியது. மனிதனுக்கு நல்ல அதிர்வலைகளை தரக்கூடியது. ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் வீட்டில் கணபதி ஹோமம் பண்ண அந்த நல்ல பலனை முழுமையாக பெறலாம். ஆகவே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அனைவருமே 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வெட்டிவேர் மாலை நம்மக்கிட்ட இருக்குது. எத்தனை அடியில் வேணாலும் இருக்குது. நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். மீனம் மகரம் இந்த 2 ராசிக்காரங்க வீட்டில் இருக்காங்கன்னா அங்கே என்னங்க நடக்கும்? ஏன்னா இந்த 2 ராசிக்காரர்களுக்கான தனிப்பட்ட பதிவுகள் நம்ம கொடுக்கும்போதே தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த 2 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்டவர்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு அடிப்படை அஸ்திவாரமே அவங்க மனசு தான். அவங்க மனசை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மீன ராசிக்காரங்க அப்படின்னா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், உங்கள் வாழ்க்கைக்கான ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. வெளியில் யார்ட்டையும் அதை சொல்லவும் சொல்லாதீங்க. என்னென்னா, உங்கள் மனசை பார்த்து தான் உங்கள் கடவுள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இது உண்மை. இதை நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பலினாலும் சரி, உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு நிகழ்வுகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இந்த மீனராசியில் பிறந்தவங்க நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சில கஷ்டங்களை பார்த்துருப்பாங்க, ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க, அவமானத்தை பார்த்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் கடவுள் கைவிட மாட்டார். இந்த பிரபஞ்சம் கைவிடாது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கான நல்லதை கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துரும். இந்த பக்கம் மகர ராசிக்காரங்க
வெளுத்ததெல்லாம் பால், நம்மள மாதிரி தான் எல்லாரும் அப்படின்லாம் நினச்சி யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னெலாம் தெரியாமல் இவங்க வாழ்க்கையில் நிறைய இடத்துல ஏமாற்றத்தை தான் பார்த்துருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வெகுளியான குணம் கொண்டவர்களாக இந்த மகர ராசிக்காரங்க ஒரு 4 வார்த்தை நல்லா பேசிட்டா அவங்க நல்லவங்க அப்படின்லாம் நம்பக்கூடிய நபராக தான் இந்த மகர ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ஜாதகம் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்காங்க. அபச்சொற்களை என்றைக்குமே பயன்படுத்தக்கூடாது இந்த ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரங்க, கும்ப ராசிக்காரன்னு சில குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் அதை தெளிவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஐயா, எக்காரணத்தை கொண்டும் அதிகமாக நெகட்டிவான வேர்ட்ஸ் பயன்படுத்தாதீங்க, அது நடக்கும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதனால் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்கிறோம். அப்போ இந்த 2 ராசிக்காரர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த கிரகநிலை மாற்றங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, இந்த மீனராசிக்காரர்கள் குறிப்பாக சரிங்களா, ஜென்ம சனியில் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட வயதை, அதாவது ஒரு 30 வயசில் அப்படின்னு சொல்லலாம், 30 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள், 30லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இப்போ நிறைய மனக்குழப்பங்கள் இருக்குது. அதாவது உடல்நிலை கூட அந்தளவுக்கு சரியில்லை சொல்லப்போனால். அதுவும் குறிப்பாக இப்போ இதில் பாருங்கள், மகர ராசிக்காரங்களுக்கு கடந்த பல வருடங்களாகவே 7.5 சனியில் இருந்து இப்போ தான் அதுலேருந்து வெளிவந்து இனி அது அப்பையும் வெளியே வந்துட்டோன்னு சொல்லிட்டாலும் அந்த வருடங்களில் பட்ட அந்த வேதனைகளும் சோதனைகளுமே இன்னுமே அதுலேருந்து இவங்க வெளியே வரலன்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? அதோடைய தாக்கம் இன்னுமே மனசுக்குள்ளே நீங்காத வடுவாக இருந்துட்டு அவங்களுக்கு அப்பப்போ அது வேதனை கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த பக்கம் பார்த்தோம்னா மீன ராசிக்காரங்க இப்போ தான் அந்த கட்டத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ தான் அந்த சனி பகவானுடைய தாக்கத்துக்குள்ளே அவங்க இருக்காங்க. இப்போ அதற்கான பலன்களை பார்த்துட்ருக்காங்க. இதனால் மனவேதனையும் மருத்துவ செலவுகளும், அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத மாதிரி போகிறது, உடலில் ஏதோ ஒரு தெம்பே இல்லாத மாதிரி இருக்கும், அடிக்கடி ஒரு சோர்வு இப்போ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த மீனம் மகரம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் கடந்த வருடங்களிலும் மருத்துவ செலவுகள் வந்திருக்கும், உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, அடிக்கடி போய் ஆஸ்பத்திரியில் நிற்கிற வேலையாகவே எங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சில சூழ்நிலைகளை பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்திலும் உடல் ரீதியாக சில பாதிப்புகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆஸ்பத்திரி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுருக்கு. அப்போ இதிலிருந்தெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சா இந்த காலகட்டத்தில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்பி தான் இதை இந்த நேரத்தில் நான் கொடுக்குறேன். ஆகவே மீனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகளின் பலன்கள் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சனி பகவான் அந்த ஜென்ம சனியில் கிட்டத்தட்ட 30லேருந்து 35 வயது வரை இருப்பவர்களுக்கு நிலைமை சரியில்லை அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம். சரிங்களா? நிலைமை சரியில்லைனா என்னங்க பண்ணுறது? ஐயா, இங்கே காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுக்கு பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே எல்லா நேரமும் யோகமான நேரமும் இல்லை, நல்ல நேரமும் இல்லை, மாறி மாறி தான் வந்துட்டுருக்கும். இங்கே இந்த நிலைமை சரியில்லாமல் இருக்கிறது, நேரம் சரியில்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இயற்கையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான். ஆனால் அதை எப்படி அந்த மனிதன் ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்றது தான். அப்போ மீனராசிக்காரர்களுக்கு இங்கே முதல் விஷயம் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், உடற்பயிற்சி இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவை, அடிப்படை தேவை. ஏன்னா உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாயிட்டிருக்கு, இந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாயிட்டிருக்கு. உடற்பயிற்சி இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவை. அவரவர்கள் வயதிற்கு ஏற்ற உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். மன அமைதி, தேவையில்லாமல் யாரை பற்றியும் பேசாமல், தேவையில்லாத வார்த்தைகளை எங்கேயும் பேசாமல், முதல்ல கத்தி பேசவே வேண்டாம். பொறுமையுடன், நிதானத்துடன், அமைதியோட எது தேவையோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும். மற்றவர்களுடைய எந்த விஷயத்துலையும் இந்த நேரத்தில் மூக்க நுழைக்காதீங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இவங்களுக்கு வழிகாட்டுறேன், அவங்களுக்கு வழிகாட்டுறேன்னு போய் யாருக்கிட்டையும் நின்று எந்த ஐடியாவும் தராதிங்க. ஏன்னா இந்த காலகட்டம் இதில் எல்லாமே நல்லதுக்குன்னு போய் நீங்கள் நின்னாலும் அங்கே உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்கி விட்டுருவாங்க. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு எப்படின்னா, இந்த காலகட்டம் இதிலிருந்து வெளிவந்து இனியாவது நம்ம லைஃப்பை நல்லபடியாக மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ இந்த 2 ராசிக்காரனுடைய நிலைமை இப்படி இருக்குன்றப்ப, அப்போ இந்த 2 ராசிக்காரங்களும் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பொறுத்து அவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கேட்கணும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகர ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்த பல வருடங்களில், ஏன் இதை நான் தெளிவாக சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ தான் அந்த சனி பகவானுடைய தாக்கத்துக்குள்ளே உள்ளே இப்போ தான் அதற்கான பலன்களை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் மகர ராசிக்காரங்க அப்படி கிடையாது. அவங்க ஆல்ரெடி இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்து எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணி இப்போ அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் வேல்யூவான அனுபவங்கள் இருக்குது, விலை மதிப்பில்லாத அனுபவங்கள். அது எவ்வளோ கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இப்போ அவங்களுடைய மனசுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கையில் அவங்க பட்ட வேதனைகளும் சோதனைகளும் பல உண்மைகளை அவங்களுக்கு புரிய வச்சுருக்கும், புரிஞ்சு இருக்கணும். எல்லோரும் புரிஞ்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான்.
ஏன்னா இங்கே வந்து ஒரு மனிதன் முதல்ல நமக்கு ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்னு யோசிக்கிறவங்களையும் கம்மி இந்த உலகத்தில். இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ஒரு விஷயம் தனக்கு நடக்குதுன்னா ஏன் நடக்குது அப்படின்னு ஒரு மனிதன் சிந்திச்சிட்டான் அப்படின்னாவே அவன் பல உண்மைகளை தெரிஞ்சுக்க போகிறான்னு அர்த்தம். அவன் இந்த உலக நடைமுறையை புரிஞ்சுக்க போகிறான்னு அர்த்தம். அந்த மனிதனுக்கு பிரபஞ்சமே வந்து துணையாக நிற்க போகுதுன்னு அர்த்தம். அந்த மனிதன் நல்ல நிலைமையை அடைய போகிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்கே அதை யோசிக்கிறதே கிடையாது நிறைய பேர். எனக்கு தெரிஞ்சு வெகு சிலர் தான் அதை யோசிக்கிறாங்க. ஒரு விஷயம் நடக்குதுன்னா எதுக்கு நமக்கு இது கேள்வியே அதுதான் வரணும். கேள்வியே இங்கு ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா எதுக்கு நடந்துச்சு அப்படின்றத யோசிக்கணும். நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, எதுக்கு நடந்துச்சுன்னு மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நல்லது நடக்கிறப்ப ஏன் நடக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கெட்டது நடக்கும்போது ஏன் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி அதை நடக்காமல் பார்த்துக்குவீங்க. அப்போ இதுதான் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ மீன ராசிக்காரங்க மகர ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகள், அந்த லைஃப்க்கான அட்வைஸு, அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வது, இதையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்களுக்கு அகம்பாவமோ கோபமோ திமிரோ பிடிவாதமோ நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்றதோ, இல்லை அலட்சியமாக இருக்கிறதோ, அப்புறம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முழுமையாக தவிர்த்துருங்க. இந்த 2 ராசிக்காரங்க வீட்டில் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இதை நீங்கள் கொஞ்சம் சீரியஸ்னஸாக எடுத்துக்கோங்க. விளையாட்டுத்தனமாக நினைக்காதீங்க. ஏன்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலும் சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. அதை முழுமையாக சிந்தாமல் செதறாமல் முழுமையாக அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வழிமுறைகள் எல்லாமே நீங்கள் உங்ககிட்ட இருக்கணும். ஒரு மனிதன்கிட்ட ஒரு விஷயம் நல்லது வந்து சேருதுன்னா அவன் அதற்கு தகுதியான நபராக இருக்கிறான். அதனால தான் அவன் அந்த இடத்துல இருக்கான். நீங்கள் யாரை வேணாலும் எடுத்து பாருங்கள், அவங்க அந்த பொசிஷனில் இருக்காங்கன்னா அவங்க அதற்கான விஷயங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையாக தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கலாம், அதற்கான இடத்துல அவங்க இருந்திருக்கலாம், அதற்கான எண்ணத்திலே அவங்க வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கி அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க சரியாக அந்த வேலையை பண்ணுறாங்களா பண்ணலையான்றது அடுத்த கேள்வி. அதற்கான பலன் அவங்க எதிர்காலத்தில் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க அங்கே இருக்கிறதுக்கு காரணம் இதற்கு முன்னாடி அவங்க அதற்கான நபராக அவங்க வாழ்ந்திருக்காங்க, அதற்கான இடத்த தேடி இருக்காங்க. அதுதான் இங்கே யோசிக்கணும். அதே போல் தான் இந்த மீன ராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள். இதையெல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை அடையக்கூடிய அந்த தகுதி உள்ள நபராக முதல்ல உங்களை நீங்கள் நம்பணும். ஒருத்தர் பேசக்கூடிய விஷயத்த நிதானமாக மீன ராசிக்காரங்க பொறுமையாக கேட்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்க மீன ராசிக்காரர்கள் மனம் நோகக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, எங்கேயாவதும் ட்ராவல் போகிறீங்க, வண்டி வாகனங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க, இயக்கிகிட்ருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் வாக்குவாதங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் ட்ராவல் டைம் இந்த காலகட்டம் எதையும் பேசாதீங்க. அமைதியாக மௌன விரதம் மாதிரி நினச்சிட்டு அமைதியாக போயிட்டு வாங்க. வந்து கூட எதுவுமே நீங்கள் பேசிக்கோங்க. ட்ராவல் நேரத்தில் யாரை பற்றின நியாயங்களும் எந்த விஷயத்தையும் பேச வேண்டாம். எந்த நியாயத்தையுமே பேசாதீங்க, எந்த விஷயத்தையுமே பேசாதீங்க. சரிங்களா? மீனம் மகரம் குறிப்பாக இந்த வழிபாடுகள் ரீதியாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, முருகனுடைய அருள் இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஒரு வழியை உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் தெளிவுகள் பிறக்கும். இதுதான் முக்கியம். ஒரு இறைவனுடைய அருள் ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுன்னா அந்த தெளிவை கொடுக்கும். அதுதான் எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி கடவுள் வச்சுருக்காரு. நம்ம எதை செலக்ட் பண்ணுறோன்றது தான் இங்கே இருக்குது. கடவுள் கையிலையெல்லாம் கொண்டு வந்து எதையுமே தரமாட்டார். இது நான் பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். எல்லாருமே கடவுள்கிட்ட போய் வேண்டுறதே என்னை கேட்டால் சரியான முறையில் வேண்டுறதில்லை. எல்லாம் என்ன போய் கேட்குறாங்க, எனக்கு இதை பண்ணி கொடு, இதை செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க. அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுன்னு தான் நம்ம கேட்கணும் கடவுள்கிட்ட. அந்த மீனம் மகரம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் தான் உங்களுக்கு தேவை. அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கக்கூடிய திறமை நீங்கள் தான் வளர்த்துக்கணும். இது எல்லாமே ஒரு சில நேரங்களில் கேட்குறப்ப கசப்பாக இருக்கும். ஆனால் அது கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இறைவன் நமக்கு 6 அறிவு கொடுத்ததே அதனால தான். நல்லது கெட்டது தெரியும், உனக்கு அந்த திறமைகள் இருக்குது, அதற்கான முயற்சிகளை எடு. அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நம்ம எந்தளவுக்கு அதற்காக அர்ப்பணிப்பை கொடுக்குறோம் அப்படின்றதையும் அதை பொறுத்து நமக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். இன்றைக்கி கிடைக்கலையே, நாளைக்கு கிடைக்கலையே, நாளான்னைக்கு கிடைக்கலையேன்னு யோசிக்கிறத விட ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் என்ற முயற்சியோடு நாங்கள் இருக்கணும். அது கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்முடைய கடமை, நம்முடைய விடாமுயற்சி, இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும். மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும்.
அப்போ மீனம் மகரம் இந்த 2 ராசிக்காரங்க இருக்கக்கூடிய வீட்டில் விடாமுயற்சி கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி எந்தெந்த சூழ்நிலைக்கு எப்படி நடந்துக்கணுன்ற அந்த தெளிவு மனப்பான்மை இருக்கணும். இப்போ நான் சொன்னது இந்த சூழ்நிலைக்கு நான் தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் பொறுத்து தான் இப்போ நான் இந்த கணிப்பை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன, மீன ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. எதுக்காக சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க, அவங்க மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன, நீங்கள் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மீனராசிக்காரங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச மீனராசிக்காரங்க அவங்களுடைய ஜாதகங்கள், இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய ஜாதகங்களை நிறைய பார்க்க வரப்போ, அவங்கள்ட்ட பேச வரப்போ எப்படிப்பட்ட குணங்களோடு அவங்க இருக்காங்க, நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க, லைஃப்பை நல்லா செட்டில் பண்ணவங்க, நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க, ஆரோக்கியமாக இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னு பேசும்போது, அவங்ககிட்ட அதிக நேரம் பேசும்போது எப்படி தெரியுது அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த அலட்சியத்தன்மை இல்லாமல் இருக்காங்க. இது தெளிவாகவே புரியுது. அலட்சியத்தன்மை இல்லாமல் இருக்காங்க. அதே போல் மற்றவர்கள் பேசக்கூடியதை நிதானமாக கேட்கக்கூடிய நபராக இருக்காங்க. புரியுதுங்களா? இது எல்லாம் தான் அவர்களை அந்த நிலைமையில் வச்சுருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே சொல்லியிருப்போம், ஐயா இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இந்தந்த குணங்கள் இருக்கும், இந்த குணங்கள் இருந்தால் நல்லது தான், ஆனால் இந்த குணங்கள் இருக்கக்கூடாது, இருக்க வேண்டியவை இது, இருக்கக்கூடாதவை இவை அப்படின்னு சொல்லி நம்ம பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். மீன ராசிக்காரங்களாம் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே அதை தான் நான் ஒவ்வொரு கணிப்புலேயும் ஒவ்வொரு சில அந்த முக்கிய ரகசிய கணிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். மீன ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் அடுத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை முதல்ல பொறுமையாக நிதானமாக கேட்கணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு முதல்ல யாரையும் நல்லவங்க நீங்கள் நம்பக்கூடாது. எப்போவுமே காலத்திற்கும் நேரத்துக்கும் டைம். ஏன்னா நீங்கள் அவசர முடிவு தான், பெரும்பாலும் மீன ராசிக்காரங்க அவசர முடிவு தான், அவசரமாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடுறது. நீங்கள் கொஞ்சம் நேரத்தையும் காலத்தையும் ஒரு மனிதர்களுக்கு கொடுத்து பாருங்கள், அது காட்டும். நேரங்காலம் வந்து யாருக்கிட்டேயும் வந்து பணம் வாங்கிட்டோ காசு வாங்கிட்டோ எந்த ஊழலும் பண்ணாது, எந்த ஒளிஞ்சு மறைஞ்ச எதையும் மறைமுகமாலாம் சொல்லாது. நேரமும் காலமும் வெட்ட வெளிச்சமாக எது உண்மையோ அதை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். சரிங்களா? இங்கே மனிதர்கள் வேணால் விலை போகலாம், ஆனால் இங்கே நேரமும் காலமும் யாருக்கிட்டேயும் விலை போகாது. அப்போ மீன ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களும் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த தெளிவுகள் நிச்சயமாக இருக்கணும். குறிப்பாக நெகட்டிவான வார்த்தைகள் எதையுமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்தாதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த மகர ராசிக்காரர்களிடம் ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து தயவு செஞ்சு அந்த பழக்கம் இருக்குன்னா மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்களோ அல்லது வீடு சார்ந்த விஷயங்களையோ வெளியில் ஷேர் பண்ணக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்வில் பல இடங்களில் உங்களுக்கு தோல்வியை கொடுத்துருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம். உங்களை சரிவை நோக்கி கொண்டு போனதுக்கும் காரணமாக இருக்கலாம். அது அவர்களுடைய நேரடி செயல்களாலேயோ அல்லது அவர்களுடைய கண் பார்வைகளாலேயோ கூட இதெல்லாம் நடந்திருக்கலாம். மகர ராசிக்காரங்க தயவு செஞ்சு உங்களுடைய அந்த வெளியில் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த இடத்துல கவனமாக இருங்க. சும்மா அவங்க ஒரு வார்த்தை கேட்டால் நீங்கள் 10 வார்த்தைகளை அங்கே நீங்கள் உளறி கொட்டிடுறீங்க எல்லாத்தையும். இந்த உலகத்தில் அதான் நான் பல பதிவுகளில் நான் சொல்லுவேன், ஒரு மரத்தினுடைய வேர் வந்து நிலத்துக்கடியில் அது மறைஞ்சிருக்கும், அது யாருக்கும் தெரியாது. ஆனால் அது மறைஞ்சு நிலத்துக்கடியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் மேலே மரம் ஸ்ட்ராங்காக நிற்கிது. அது எல்லா காய்கனிகளையும் நல்லபடியாக கொடுக்குது, செழிப்பாக வளருது. இதே அந்த வேர் வெளியே வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்க, நிலத்தை விட்டு வெளியே வந்துச்சுன்னா மரம் செத்து போயிடுது. இதுதான் வாழ்க்கைக்கான வழிமுறையும். என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் சில விஷயங்களை உங்களுக்குள்ளே தான் நீங்கள் வச்சுக்கணும், உங்கள் குடும்பத்தோடு தான் அதை வச்சுக்கணும். என்னைக்கு குடும்பத்தை தாண்டி குடும்ப விவகாரங்களை நீங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரீங்களோ, வெளியில் கொண்டு வரீங்களோ, அங்கே வந்து குடும்பத்தினுடைய நிம்மதி கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, குடும்பத்தினுடைய முன்னேற்றங்கள் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை எல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஒருவேளை ஐயா எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லை, வீட்டில் நடக்கிற விஷயமோ அல்லது என்னை சார்ந்த விஷயங்களோ நான்லாம் எங்கேயும் போய் அதிகமாக பேச மாட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இல்லைங்க நான் போவேன், இப்படி தான் ஏதாவது நான் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் பேசுவாங்க, அவங்க எதாவது என் வாயிலேருந்து வாங்கிடுறாங்க, ஏதோ ஒன்று பேசணும். அப்போ நீங்கள் வந்து அவங்கள காரணம் சொல்லவே கூடாது, நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஒரு குடும்பத்தில் நல்லது எல்லாருக்கும் நடக்கணும்னா அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீதும் மகிழ்ச்சியின் மீதும் அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும், குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீதும் மகிழ்ச்சியின் மீதும் ஒரு அக்கறை இருக்கணும். அது இருந்து தான் ஆகணும். இந்த காலத்தில் என்னங்க நீங்கள் இந்த காலத்தில் போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக வாழ்கிறேன்னு நினைக்கிறது, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமானாலும் வாழ்கிறேன்னு நினைக்கிறது, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறேன்னு நினச்சிட்டு எசுக்கு புசுக்காக பிரேக் இல்லாத வண்டி மாதிரி போகிறது, இது எல்லாம் வேலைக்கே ஆகாது.
இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் எந்த நபராக இருந்தாலும் வாழ்க்கையின் கட்டுப்பாடுகள் இருந்தால் மட்டும்தான் அவங்க எந்த இடம் போய் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்த சேஃபாக போய் அடைய முடியும். ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச மீன ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, 2 ராசிக்காரங்க யார் யார் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும். இந்த பதிவை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் இறைவனுடைய அருளால் இனியாவும் நல்லதே நடக்கட்டும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.